ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. புதிதாக 6100 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி கண்காணிப்புகள் தீவிரம். கோரிமேடு சோதனைச் சாவடியில் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்ட தேர்தல் அதிகாரி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட 514 வேட்பு மனுக்கள். 103 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிப்பு. புதுச்சேரியில் சூடு வெடித்துள்ள தேர்தல் பிரச்சாரங்கள். கதிர்காமம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேலு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் புதிதாக 6100 பேர் சேர்க்கப்பட்டு மொத்தம் 9,50,311 வாக்காளர்கள் உள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 2026ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த 14/2/2025 ஆண்டு முதல் பிப்ரவரி 2026 வரை நடைபெற்றது. பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் மொத்தம் 9,44,211 வாக்காளர்கள் இருந்தனர். இந்த நிலையில் புதிய வாக்காளர்கள் விடுபட்டவர்களின் பெயர்கள் சேர்த்தல், பிற மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களிடம் படிவங்கள் பெறப்பட்டன. அதன்படி புதிய ஆண் வாக்காளர்கள் 2766, பெண் வாக்காளர்கள் 3333, மூன்றாம் பாலினம் 1 என ஒட்டுமொத்தமாக 6100 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் 25ஆம் தேதி புதன்கிழமை வெளியிடப்பட்டது. அதன்படி 9,50,311 வாக்காளர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் எல்லைப் பகுதியான கோரிமேடு சோதனைச் சாவடியில் தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலாகியுள்ளன. இந்நிலையில் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருவதன் தொடர் நிகழ்வாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் புதுச்சேரியின் எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள சோதனைச் சாவடிகளை இரவு நேரங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி 25ஆம் தேதி புதன்கிழமை கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியில் ஆய்வு நடத்தினார். அங்கு வைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சில வழிகாட்டி நெறிமுறைகளை வழங்கினார். மேலும் அரசு ஊழியர்களுக்கான தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அனைவரும் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சோதனையின் போது தகுந்த பாதுகாவலர்களுடன் வீடியோ எடுத்துக்கொண்டு சோதனை செய்ய வேண்டும் என்றும், விலை உயர்ந்த பரிசுப் பொருட்கள் மற்றும் பணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் தேர்தல் துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் இன்றி சோதனையில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிவு பெற்றது. இதில் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திராவிட முன்னேற்றக் கழகம்,
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சுயேட்சைகள் என மொத்தம் 442 பேர் 514 மனுக்களை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து 24ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் கடந்த 2 தினங்களாக செய்யப்பட்டு வருகிறது. இதில் மொத்தம் 411 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பல்வேறு காரணங்களுக்காக 103 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற 26ஆம் தேதி வியாழக்கிழமை கடைசி நாள் என்றும் அன்றைய தினம் மாலை 3 மணி வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விரும்பாதவர்கள் தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் கட்சிகள் அல்லாத சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 14 தினங்கள் மட்டுமே இருப்பதால் புதுச்சேரி முழுவதும் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கதிர்காமம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேலு தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளரும் தொகுதியின் வேட்பாளருமான வடிவேலு தொகுதிக்குட்பட்ட விநாயகர் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் புதுச்சேரியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறியும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் அரசின் விடியல் பயணம், மகளிர் உரிமைத் தொகை, பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரிக்கும் கொண்டுவர திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அவங்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன். சென்ட்ரல் ட்ரைனேஜ் சரியில்லை, தண்ணி குடிநீர் சுத்தமாக சரியில்லை, உப்பு நீராக இருக்குது, குடிக்க முடியல, அதெல்லாம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு அடிப்படை தேவை மட்டும் நீ செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் செஞ்சு கொடுக்குறேன். நான் இந்த சட்டமன்றத்தில் எனக்கு தேர்ந்தெடுங்க, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றிப்பட வைங்க, அனைத்து தேவைகளும் நான் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வாக்கு கேட்டுனுக்கிறேன். இந்த தொகுதி முழுவதும் மக்களை எப்படி வரவேற்கிறாங்க? நல்ல வரவேற்பு, எல்லாம் ஆர்த்தி எடுத்து பூவெல்லாம் போட்டு ரொம்ப உற்சாகமான வரவேற்பு. இந்த தொகுதியில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது திராவிட முன்னேற்ற கழகம் நின்று ஃபஸ்ட் டைம் ஒரு மாற்றம் ஓணுன்ற ஒரு முடிவுக்கு மக்கள் இடத்துல போச்சு. அதான் திராவிட மாடல் ஆட்சி மக்கள் ஃபுல்லாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி அங்கே நல்லா பண்ணிக்கிறாரு. அதேமாரி புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி ஓணுன்ற ஒரு எண்ணத்தோட மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஓட்டு போடுவோன்றது மக்களுடைய எல்லாருடைய விருப்பம். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு கடந்த 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் புதுச்சேரி, அசாம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அன்று முதலே தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலாகின. தேர்தல் செயல்முறை முடியும் வரை இவ்விதிமுறைகள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகள் அனைத்து அரசியல் கட்சிகள், போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அரசு துறை அனைத்திற்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்காளர்கள் வாக்குப்பதிவின் போது 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை நிச்சயம் கொண்டுவர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் தங்கள் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, பணி அட்டை, புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் அலுவலக வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம், மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீடு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய பதிவாளர் ஜெனரலால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், புகைப்படத்துடன் கூடிய மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியரின் அடையாள அட்டை, அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற, சட்டமன்ற, சட்ட மேலவை உறுப்பினர் அடையாள அட்டை, ஊனமுற்றோருக்கான அடையாள அட்டை உள்ளிட்ட 12 அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை வாக்களிக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் ஐயங்குட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆதரவாளர்களுடன் சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தின் 30 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும்
அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 26ஆம் தேதி வியாழக்கிழமை ஐயங்குட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்களின் குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். கட்சி நிர்வாகிகள் பலர் அவருடன் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் வள்ளலார் நகர், சாந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து 25ஆம் தேதி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்தசெட்டிப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பெத்தசெட்டிப்பேட்டை பாலசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வீடு வீடாக சென்று அப்பகுதி முழுவதும் தமது பிரச்சாரத்தை தொடங்கினார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் 2வது நாளான வியாழக்கிழமை வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், சாந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்த அவர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்தபோதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக தான் பணியாற்றியதை மக்களிடம் எடுத்துக் கூறினார். முன்னதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். அவருடன் கட்சி நிர்வாகிகள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக இந்த தேர்தலில் அதாவது மக்களுடைய பெருவாரியான ஆதரவோடு போட்டியிடுகிறேன். அதாவது இந்த தேர்தல் மட்டும் இல்லை, தொடர்ந்து நான் எல்லா 3-4 தேர்தலை சந்திச்சுன்னு வரோம். எந்த தேர்தலையும் நான் விடுபட்டதில்லை. தோற்றாலும் ஜெயித்தாலும் மக்களோடு மக்களாகவே இருக்கிறேன். இந்த முறை நிறைய சேவைகள் செய்திருக்கிறோம். அதாவது எந்த ஒரு ஃபோன் பண்ணால் கூட அந்த குறையை நிவர்த்தி செய்திருக்கிறோம். அதாவது சாக்கடை பிரச்சனையிலேருந்து, குடிநீர் பிரச்சனையிலேருந்து, கரண்ட் இபி பிரச்சனைலேருந்து எல்லாத்தையும் நம்ம உடனுக்குடன் செய்திருக்கிறோம். அடிப்படை வசதிகள் அதே மாதிரி ஒரு சாலை விடாமல் எல்லா சாலையும் நீங்கள் தரமாக செய்திருக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு வெற்றிகரமாகவும் பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கண்காணிப்பு குழுவின் செயல்பாடுகளை தேர்தல் அதிகாரி குழுத்துங்கள் நேரில் பார்வையிட்டு அறிவுரைகளை வழங்கினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் மாநிலம் முழுவதும் அமலாகியுள்ளது. தேர்தல் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்று கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது சமூக வலைதளங்களில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்கள், விளம்பரங்களை கண்காணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் செயல்படும் இக்குழுவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் கண்காணிப்பு குழுவின் நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சாமிநாதன் லட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து மனுக்கள் மீதான பரிசீலனை முடிவு பெற்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சாமிநாதன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆனந்தா நகர், வல்லவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் 2ஆம் நாளான வியாழக்கிழமை லட்சுமி நகர் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு விசில் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உப்பளம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடி தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை, எல்லையம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உப்பளம் தொகுதி வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மீண்டும் போட்டியிட மனு தாக்கல் செய்து தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம், நேதாஜி நகர், கல்லறை தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில்
தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம், அப்துல் கலாம் குடியிருப்பு மற்றும் வானரப்பேட்டை, தாவீதுபேட்டை, எல்லையம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பொதுமக்கள் அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அப்பகுதி மகளிர், இளைஞர்கள், முதியோர்கள் அவரை பாராட்டி வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மேலும் அவர் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியின் வளர்ச்சிக்காக செய்த திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். மேலும் வெற்றி பெற்றவுடன் தொகுதியில் செயல்படுத்தவுள்ள நலத்திட்டங்கள் குறித்தும் மக்களிடம் விளக்கி கூறி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அனிபால் கென்னடி. நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அனிபால் கென்னடி. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் ஜோ சார்லஸ் மார்டினின் மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் அணுகுமுறை மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தர்பூசணி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ள பூங்காவில் பொதுமக்களை சந்தித்தார். அப்போது காலை நடைபயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறினர். தொடர்ந்து தொகுதி தொடர்பான தங்கள் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பொதுமக்களுடன் வெகுநேரம் உரையாடிய அவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அதே நேரத்தில் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக அறிந்து கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இதனிடையே வீடுகள் தோறும் சென்று வாக்கு சேகரிப்பதை தாண்டி மக்கள் இயல்பாக கூடும் பூங்கா, தெருக்கள், சந்தைகள் போன்ற இடங்களில் நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் புதிய முறையை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கடைபிடித்து வருவது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் பொதுமக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கும் முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,465 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.